செங்கம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேலுநாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்ற நபர் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இதற்கு இறையூர் வருவாய் ஆய்வாளர் பாரதி வாரிசு சான்றிதழ் கொடுக்க பழனிசாமியிடம் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரை அணுகிய பழனிசாமி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கொடுத்த ரசாயனம் கலந்த ரூபாய் நோட்டுகளை வருவாய் ஆய்வாளர் பாரதியிடம் வழங்கிய போது பெண் வருவாய் ஆய்வாளரை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரணைக்காக செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். வாரிசு சான்றிதழ் வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்துங்கநல்லூர் அருகே மாமன் மகளை காதலித்த வாலிபர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் பேச்சியம்மாள் தம்பதியர் மகன் விக்டர். இவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு உணவகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். நெல்லை மாவட்டம் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த தனது மாமன் மகளை விக்டர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு விக்டரின் தந்தை காசி எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் விக்டர் அவரது முறை பெண்ணும் காதலியுமான 17 வயது சிறுமியை சந்திக்க நெல்லை சமத்துவபுரம் சென்றுள்ளார். அப்போது இருவரும் சந்தித்து பேசியதை கண்ட சிறுமியின் குடும்பத்தினர் விக்டரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து விக்டர் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை காசி, சிறுமியின் அண்ணன் தங்கசெல்வன் உள்ளிட்டோரை பாப்பாக்குடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற பாப்பாக்குடி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பூரான் கிடந்த உணவை சாப்பிட்ட 25 மாணவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வரகூர்பேட்டையில் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு நேற்று மதிய உணவாக மாணவ மாணவிகளுக்கு சாம்பார் சாதம் வழங்கப்பட்டது. மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது ஒரு மாணவரின் தட்டில் சாம்பார் சாதத்தில் பூரான் இருந்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாணவர் ஆசிரியர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே சில மாணவ மாணவியர்களுக்கு லேசாக வயிற்று வலி, மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மற்ற மாணவர்களையும் பள்ளி ஆசிரியர்கள் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். 25 மாணவ மாணவிகள் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி தகவல் அறிந்த சிதம்பரம் ஏஎஸ்பி ரகுபதி மற்றும் போலீசார் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் வருவாய்த்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். RS மங்கலம் அருகே சொத்து தகராறில் தந்தையை வெட்டிக் கொன்ற மகனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாள்மடை கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமாறன். இவர் மீது பல்வேறு வழக்குகள் RS மங்கலம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் மணிமாறன் அடிக்கடி தனது தந்தையிடம் பூர்வீக சொத்துக்களை எழுதித் தர கேட்டு சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அவரது தந்தை மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மணிமாறன் வீட்டினுள் தூங்கிக் கொண்டிருந்த தனது தந்தை உலகனை அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவாடான டிஎஸ்பி நிரேஷ் பழனிவேல் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். RS மங்கலம் காவல் நிலைய போலீசார் தலைமறைவான கொலையாளி மணிமாறனை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனது காதலிக்கு திருமணமான விரக்தியில் இருந்து வந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மலைப்பட்டு அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த அருள் சசி தம்பதியரின் மகன் விம்ரேஷ். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மலைப்பட்டு அம்பேத்கர் தெருவை சேர்ந்த அருள் சசி தம்பதியரின் மகன் விம்ரேஷ். இவர் கடந்த வருடம் தனியார் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்து முடித்துவிட்டு தற்போது வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் விம்ரேஷ் தனது படுக்கை அறையில் உள்ள சீலிங் ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சோமங்கலம் காவல்துறையினர் வாலிபரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் விம்ரீஷ் கடந்த சில வருடங்களாக குரோம்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரை 5 வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்ததாகவும் அந்த பெண்ணுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேறொருவருடன் திருமணம் நடைபெற்றதால் மனமுடைந்த விம்ரீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.